வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். என்னப்பா ஜோதிடம் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு விருச்சிக லக்னம், தனுசு ராசின்னு சொன்னியே. அப்படின்னா என்னோட கேரக்டர் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் தெளிவா சொல்லேன். தாராளமா சொல்றேன். முதல்ல உன்னை பத்தி ஒரு வரியில சொல்லணும்னா, நீ ஒரு அமைதியான புயல். ஏன்னா உன் லக்னாதிபதி செவ்வாய் உனக்கு ஒரு போர் குணத்தையும் தைரியத்தையும் கொடுக்கறாரு. அதே சமயம் உன் ராசிநாதன் குரு உனக்கு நல்ல அறிவையும் நிதானத்தையும் கொடுக்கறாரு. வெளியே பார்க்க ரொம்ப அமைதியா எதையும் யோசிக்காத மாதிரி தெரிவ. ஆனா உன் மனசுக்குள்ள ஒரு பெரிய லட்சியம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, அது உண்மைதான். ஆனா எல்லாரும் நான் எதையும் மறைக்கிறேன்னு சொல்றாங்களே, அது ஏன்? அது விருச்சிகத்தோட குணம். நீ எதையும் அவ்வளவு சீக்கிரம் வெளிக்காட்டிக்க மாட்ட. கொஞ்சம் மர்மமான ஆளுதான் நீ. ஆனா உன்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? உன்னோட கூர்மையான புத்தி. ஒருத்தரை ஒரு தடவை பார்த்தாலே அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு நீ எடை போட்டுடுவ. அதே மாதிரி நேர்மைன்னு வந்துட்டா நீ உன் தர்மத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்ட. ஃபேமிலி லைஃப பத்தி என்ன நினைக்கிற? நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கேன்னு என் வீட்ல சொல்றாங்க. ஆமா, நீ குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை வச்சிருப்ப. ஆனா ஒரு சின்ன கண்டிப்பும் இருக்கும். குறிப்பா உன் அம்மா மேல உனக்கு அதிக பாசம் இருக்கும். உன் வீட்ல என்ன நடந்தாலும் அதை வெளியே சொல்ல மாட்ட. அதுல ரொம்ப கவனமா இருப்ப. ஆனா ஒரு விஷயம், உன் பார்ட்னர் கிட்ட பேசும்போது அந்த பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோ. அப்பதான் வீட்ல இன்னும் நிம்மதி இருக்கும். ஏன்னா நீ ஒரு ஆலமரம் மாதிரி குடும்பத்தை தாங்குற ஆளு. புரியுது. தொழில பத்தி சொல்லு. நான் பிசினஸ் பண்ணலாமா இல்ல வேலைக்கு போறது செட் ஆகுமா? உனக்கு நிர்வாக திறமை பிறவியிலேயே இருக்கு. ரியல் எஸ்டேட், செக்யூரிட்டி இல்லனா கன்சல்டிங் மாதிரி துறைகள் உனக்கு சூப்பரா வரும். மத்தவங்க கிட்ட கை கட்டி வேலை செய்யறத விட நீயே ஒரு ராஜாவா தொழில் பண்றது தான் உனக்கு லாபத்தையும் மனநிறைவையும் தரும். வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா இருப்ப. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முன்னாடி போய் நிப்ப. அதனால உனக்கு நல்ல பேர் இருக்கும். கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா? தாராளமா கிடைக்கும். உன்னோட கிரக அமைப்புக்கு போலீஸ், பேங்கிங் இல்லனா பெரிய அதிகார பதவிகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம். நீ எந்த வேலையில இருந்தாலும் அங்க உன்னோட பேச்சுக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். மேலதிகாரிகள் உன்னை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. சரி, இந்த உடம்பு அப்பப்ப ரொம்ப ஹீட் ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்கும் ராசிக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. விருச்சிகம்னாலே உஷ்ண ராசி தான். அதனால ரத்த ஓட்டம், இடுப்பு வலி இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. தண்ணி நிறைய குடி. தினமும் ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணு. ஏன்னா உனக்கு கோபம் டக்குன்னு வரும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா நீ ஒரு பெரிய வெற்றியாளர். அப்புறம் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் இருக்கிறதால வேகம் உனக்கு இயல்பாவே இருக்கும். கரெக்ட்.
எனக்கு டிராவல் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது எப்படி? ஆமா, உனக்கு தனுசு ராசி இல்லையா? ஆன்மீகம் சார்ந்த இடங்கள், மலைப்பகுதிகள், நீர்நிலைகளுக்கு போறது உனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க போயிட்டு வந்தாலே உனக்கு ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். நீ பண்ற பயணங்கள் மூலமா உனக்கு நிறைய புது ஐடியாக்கள் கிடைக்கும். அதுவும் பிசினஸுக்கும் உதவும். கடைசியா ஒன்னு சொல்றேன், உன் குழந்தைங்க உனக்கு ஒரு பெரிய பலமா இருப்பாங்க. நீ எப்படி உன் கௌரவத்தை முக்கியம்னு நினைக்கிறியோ அதே மாதிரி அவங்களும் உன் பேரை காப்பாத்துற அளவுக்கு பெரிய நிலைக்கு வருவாங்க. மொத்தத்துல உன்னோட அந்த தைரியமும் குரு கொடுத்த ஞானமும் உன்னை சமூகத்துல ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். கவலைப்படாம உன் வேலையை பாரு, வெற்றி உனக்கு தான். சூப்பர்ப்பா. என்ன பத்தி எனக்கே தெரியாத சில விஷயங்களை சொல்லிட்ட. ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்ன இருக்கு, எல்லாம் நல்லதே நடக்கும். பாப்போம். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.